இப்போ 90 பேர் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 90 பேர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில் வச்சு நான் அமெரிக்காவில் இருந்தபோது செய்தி பார்த்தேன், எல்லாருக்கும் பணி நியமன ஆணை வழங்கினாங்க. இந்த 90 பேர் குரூப் 1 ஆஃபீஸரில் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன என்பதை குறித்து ஏன் அந்த டேட்டாவில் இடம்பெறல? ஓகே, சரி, அரசாட்சி இங்க பாருங்க, நீங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்கு இடமே கிடைக்கலன்னு, இந்த 90 பேர்ல உங்களால தான் 20 பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வெறும் 4 பேர், வெறும் 4 பேர். நிறைய டேட்டா சொல்லிட்டீங்க. இல்ல, நான் முடிச்சேன். டேட்டா சொன்னாதானே அப்ப பாக்குற என் தமிழ்ச்சாதிகளுக்கு ஏதோ வேல்முருகன் தான் சாதிக்காக போய் போராடுறான், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு உருவாக்கிட்டு இவன் வன்னியர்கள் 10.5% குறித்து அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு தவறான புரிதலை சிலர் புரிந்து கொண்டு என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டாங்க. நான் இப்ப தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியின் அடிப்படையிலே அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் என்னென்ன ஏற்கனவே தகவல் உரிமை வெளியிட்டு இருக்கு, நீங்க நிறைய இடங்கள் வாங்கிறீங்க, திரும்ப நீங்க வன்னியர்களுக்காக பேசுறீங்களே அப்படின்றாங்க. நான் வன்னியர்களுக்காக பேசல. எந்த மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அது வண்ணாரா இருக்கலாம், குயவராக இருக்கலாம்,